Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான நுங்கு பாயாசம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ இந்த நுங்கு பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 லிட்டர் பாலை ஒரு பேனில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாலை நம்ம சுண்டை காய்ச்சணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். 3/4 கப் சீனி நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பால் அடுப்பில் சுண்டை காய்ஞ்சிட்ருக்குங்க. அது நல்லா வற்றணும். மீன்மே நான் 5-6 பீஸ் நுங்கு அதோட ஷெல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஷெல் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் நம்ம பாயசத்தில் போட முடியாது, ஏன்னா அது துவர்க்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இந்த நாளத்தையும் நம்ம கோர்ஸ் பவுடராக அரைக்கணுங்க. நீங்கள் அரைக்கும் போது ஏலக்காயிலேருந்து தோலை எடுத்துருங்க. ஸோ பாருங்கள், கோர்ஸ் பவுடராக அரைச்சாச்சு. நம்ம பாலும் கொஞ்சம் வற்றிருக்கு. ஸோ நம்ம அரைச்சி நட்ஸை இந்த பாலில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் இன்னும் நல்லா வற்றட்டுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால் கலர் மாறிடுச்சு, நல்லா வற்றவும் செஞ்சிச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சுங்க. பால் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம நுங்கு சேர்க்கணும். நான் உங்கள்கிட்ட காமிச்ச நுங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நுங்கு பீஸஸை இந்த பாலில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நுங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நுங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, நுங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நுங்கு வெயில் காலத்தில் ஏற்படுற அம்மை நோயை தடுத்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குதுங்க. அதே மாதிரி நுங்கு நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை கட்டுப்படுத்தி நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த நுங்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி சில பேருக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்க எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்கவே அடங்காது. அப்படி இருக்கவங்க நுங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்க தாகம் அடங்கிடும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நுங்கு ரொம்பவே நல்லதுங்க. செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அசிடிட்டி, மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைலேருந்து விடுபடலாம்னு சொல்கிறாங்க. ரத்த சோகை இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்துங்க. நுங்கு பெண்களுக்கு ஏற்படுற மார்பக புற்றுநோயை தடுக்குங்க. அதே மாதிரி தண்ணி குடித்த உடனே நுங்கு சாப்பிட்டு வந்தோம்னா கோடை காலத்தில் வர வேர்க்குழுவும் நீக்கிரும். அதே மாதிரி நுங்கு குடல் புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி கூட இருக்குங்க. இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, நுங்குல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிஷியலாக நுங்கு வச்சு நீங்களும் வீட்டில் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான நுங்கு பாயாசம் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.